ஹாய் கைஸ், ஒரு வழியாக வாகமான் பக்கத்தில் வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வாகமான்லேயே ஸ்டே எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் டிராஃபிக் ஆகிடும், மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கா. ஸோ வெளியில் வந்தோன்னா அதுலேயே ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஆகிடும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ரூம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்றத வீடியோவோட லாஸ்ட்டில் காட்டியிருப்பேன், சரிங்களா? ஸோ அது பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே வந்துட்டு சாப்பிட்லான்ட்டு தான் வந்தோம். ஆக்சுவலி என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா கேரளா பிரியாணி, அப்புறம் பரோட்டா கறி. ஸோ இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு என்ன பிளான்னா, பக்கத்தில் ஏதாவது விசிட்டிங் பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது வாகமான் மெடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் போட்டிருந்தது. சரி சாப்பிட்டு முடிக்கலாம், முடிச்சுட்டு என்ன பிளேஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிளான் இன்னைக்கு. ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். பட் பிரியாணி மாதிரியே இல்லை, அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தது. ஃபுட்டு வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அந்த மெடாஸ் பிளேஸ்க்கே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு செக்இன் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அங்கே போயிட்டு பேகு லக்கேஜ் எல்லாத்தையுமே வச்சுட்டு எல்லாருமே இதில் வந்துட்டு யாரும் கேஸ் போடல. ஸோ ஈவன் வந்துட்டு ஹெல்மெட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாருமே கிளம்பிட்டோம். ஏன்னா பக்கத்தில் தான் அப்படின்றதுனால யாரும் கேஸ் போடல. ரெண்டாவது, நாங்கள் வரும்போது வாகமான்குள்ளே வரும்போதுலாம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கியர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நனைஞ்சிடுச்சு. அதனால் எல்லாருமே கழட்டி வச்சிட்டோம். எல்லாருமே ஃபுல் கியராகவே வரல. நான் மட்டும் என்ன பண்ணேன், ரைடிங் ஃபேண்ட் மட்டும் போட்டு வந்தேன். ஸோ ரைடிங் ஃபேண்ட் போட்டு மேலே வந்துட்டு ஒரு கேஷுவலான டிஷர்ட் போட்டு வந்தேன். இந்த மெடாஸ் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. ஆக்சுவலி நாங்கள் போனது அக்டோபர்ன்றதுனால எல்லா இடமும் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபாகு மிஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் வெயில் அடித்தாலும் அடுத்த ஒரு சில நிமிஷங்கள்லேயே அதோட கிளைமேட்டுங்கிறது டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த வாகமான் பிளான் வந்துட்டு ரொம்ப நாள் பிளான் பண்ணதெல்லாம் கிடையாது. சடனாக வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் இருக்கும், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே, வாகமான் போயிட்டு வாகமான்ல இருந்து மூணார் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பேசிட்டு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இது ரொம்ப நாள் பிளான் பண்ணால் எப்படியும் வந்துட்டு தள்ளி போயிட்டோம் அப்படின்றதுனால சடனாக வந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருக்குமே இந்த பிளேஸ் ஓகே அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல கிளைமேட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெதர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே வெயிலே தெரில பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகிருந்தது. அங்கே இருக்கிற எல்லா மலைகள்லையுமே என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்துட்டு கவர் ஆகிட்டே இருந்தது. கவர் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு மிஸ்ட்டு மூவ் ஆகும்போது அடுத்த மிஸ்ட்டு வந்துட்டு அதை அப்படியே அந்த ஹீல்ஸை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டே வந்துடுது. அப்புறம் ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு சரியான மழை. நாங்களாம் வந்துட்டு ஃபுல்லாக நனைஞ்சிக்கிட்டு தான் அந்த மெடாஸ் பக்கத்துக்கே போனோம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு மழை நிற்கவே இல்லை. கிளைமேட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு வெயில் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் வெயில்லாம் அடிக்கல. அது அந்த மேகமூட்டெல்லாம் கவர் பண்ணி தான் இருந்ததே தவிர ஃபுல் வெயில் அடிக்க கிடையாது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வெயில் அடிக்கல, அந்த மலையில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வெயில் அடிக்குதா. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வெயில் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே மழை பெஞ்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பனித்தூரல் அந்த ஃபாக் வந்துட்டு நம்ம மேலே மோதுது. அடுத்த ஒரு சில செகண்ட்ஸில் என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஆக்சுவலி நாங்கள் யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா யாருமே ரெயின் கேஸ் எடுத்துகிட்டு வரல. எப்படியும் மழை பெய்யாது, ஸோ இந்த மாதிரி க்ளவுடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அங்கே நடந்தது வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டு. என்னடா நான் மழை பெய்ய மாட்டேன்னு நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபாக் வந்துருச்சா. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபாக் மோத கொஞ்சம் தூரம், அதாவது டிஸ்டன்ஸ் போக போக என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா மழை அப்படியே மழையாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக அப்படியே ஃபாகாக மோதிட்டு இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே அந்த ஃபாகு கன்வெர்ட் டு ரெயின் அப்படின்ற மாதிரி சும்மா மழையை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த வெதரில் ஓட்டுறதுக்கு ஐயோ செம்ம ஹாப்பி. ரைடு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும்னு சொல்லுவாங்கள்ல. இவ்வளோ நாள் ரைடில் வந்துட்டு எனக்கு மறக்க முடியாத ஒரு ரைடுனா இந்த ரைடு தான். ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம். ஆக்சுவலி வந்த ரூட் எல்லாமே வந்துட்டு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஒரு பிளேஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே கிளைமேட்டும் எங்களுக்கு ஃபேவராக தான் இருந்தது. அங்கே பாருங்கள், நான் சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி
இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சில தூறல் மாதிரி விழ ஆரம்பிச்சிச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே தூறல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாரல் மாதிரி ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நான் மட்டும் இல்லை, என் கூட வந்த ரைடர்ஸ் எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஆக்சுவலாக இந்த மெடாஸ் போகிற வழியில் ஒரு சின்ன வீடியோ கிளிப்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வண்டியை நிறுத்திட்டாங்க. ஏன்னா ஃபாகாக இருக்கா, ஸோ எப்படி இது வீடியோ எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு எல்லாருமே நின்னோம். ஸோ நானும் ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ கிளிப் உங்களுக்காக பாருங்கள். கைஸ், நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கிளிப் எடுத்துட்டு அங்கே நின்னது தான் அப்படியே மழை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நின்னா நம்ம நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம்னா, நாங்கள் வந்துட்டு மெடாஸ் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இல்லைன்னா ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னென்னா, ஆசிஸ் ப்ரோ வந்துட்டு அவர் மவுண்ட்டில் போட்டிருக்காரு நம்ம கேமராவை. ஸோ அவர் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தார். அந்த விதம் அது பார்த்தீங்களா மழை எப்படி பெய்யுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மெடாஸ் வந்துமே சரியான மழை. டிக்கெட் எடுக்கும்போதே மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. பட் உள்ளே வந்துடலான்னு வந்தால் வச்சு செஞ்சிடுச்சு சரியான மழை. சரி கொஞ்சம் கேப் விட்டுது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அங்கே ஒரு வாட்ச் டவர் இருந்தது. அது மேலே வந்து பார்த்தோம். அங்கே பாருங்கள், கொஞ்சம் தூரம் வரையும் தான் நம்ம வியூ பார்க்க முடியும். அதுக்கு அந்தாண்ட ஃபுல்லாகவே வந்துட்டு மிஸ்ட்டு கவர் பண்ணி எதாக இருந்தது. சுத்தமாக ஒன்றும் தெரியல. மிஞ்சி போனால் ஒரு 300 இல்லைன்னா ஒரு 400 கிலோமீட்டர் 300 இல்லைன்னா 400 மீட்டர் மட்டும்தான் நமக்கு வியூவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தமாக பயங்கர மிஸ்டாக இருந்தது. அங்கே வந்துட்டு நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. ஸோ எங்களால் எதுவுமே பார்க்கவும் முடியல, என்ஜாய் பண்ணவும் முடியல. இதை மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இது வந்துட்டு வாட்ச் டவர்ன்றதுனால ஃபுல்லாக கவர் ஆகியிருந்தது. இங்கே ஏறும்போதே நடுங்கிட்டு தான் ஏறணும். ரிட்டன் போகிறத பாருங்கள். ஆக்சுவலி வீடியோ எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே வந்துட்டு 2-3 கவர்ஸ் வந்துட்டு பிரிங் பண்ணுவேன். ஆக்சுவலி இந்த பிளிங்க் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவர் எப்பயுமே வண்டியில் இருக்கும். ஸோ அந்த கவரை வந்துட்டு கேமரா நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி கேமராவோட லென்ஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு வீடியோ எடுத்தது தான். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வரும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மழை வந்துட்டு நிற்கவே இல்லை. சரியான மழை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 ஹவருக்கு மேலே அந்த மழை நிற்கவே இல்லை. அப்படியே பேஞ்சிட்டே இருந்தது. சரி நம்ம இதுக்கு மேலே நின்னா ரூமுக்கு போக டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இல்லை வேலைக்கு ஆகாது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த மழையை பார்த்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்பலாம். ஏன்னா எல்லாருமே நனைஞ்சிட்டாங்களா, குளிர ஆரம்பிச்சிச்சு. டைம் ஆக குளிர ஆரம்பிக்கவும் நிற்க முடியல, பல்லெல்லாம் சிக்கு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு வழியாக வண்டிக்கிட்ட வந்துட்டோம். அங்கேருந்து அந்த வியூ பாருங்கள். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தூரம் வரையும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. கைஸ் பாருங்க, இப்படிதான் நான் வந்துட்டு கேமரா சுற்றி கவரில் கட்டி வச்சிருந்தேன். மேடியா மாடு வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அது ஜஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். அது எந்த அளவுக்கு வாட்டர் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால தான் நான் இந்த மாதிரி கவர் கட்டி வச்சிருந்தேன். மான்சூன் டைம்ன்றதுனால மழை பெஞ்சதுன்னு சொன்னால அங்கே பாருங்க, நாங்கள் இங்கேருந்து ரிட்டர்ன் போகிற வழி எல்லா இடமுமே வந்துட்டு என்ன சொல்கிறது, வாட்டர் ஃபால்ஸ் நிறையா அங்கங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வியூ பாருங்கள். இந்த வியூ வந்துட்டு நான் ஃபோர்ட் ரைட்லேயே எடுத்திருக்கேன், லேண்ட்ஸ்கேப்லேயே எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்துட்டு ஃபோர்ட் ரைடு வீடியோ. உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் காட்டுற பாருங்க. அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி மலையில் ட்ராவல் பண்ணும்போது
நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வியூஸ் எல்லாமே நான் சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லேண்ட்ஸ்கேப்பு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருந்தது கைஸ். மான்சூன் மாதிரியே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் இதை ரசிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. ஆக்சுவலி பசங்க வந்துட்டு முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், முன்னாடி போயிட்டாங்க. ஏன்னா நான் வந்துட்டு சசியும் செந்திலனாவும் பார்க்கவே இல்லை. ஆசிஸ் ப்ரோ தான், நான் அப்புறம் மோகன் அண்ணா 3 பேர் தான் ஒன்றா வந்துட்டு இருந்தோம். அவங்களும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. நான் வந்துட்டு இப்போ பேட்ரி சேஞ்ச் பண்ணேன் கோப்ரோது. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, அப்படியே இந்த வியூவும் ரசிச்சுட்டே பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போனேன் கைஸ். நான் வந்துட்டு இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வரும்போது எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக நேச்சரை ரசிச்சுக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி அழகெல்லாம் ரசிக்கிறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போனால் அது வந்துட்டு இங்கே நம்ம வந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதுக்கு நம்ம வீட்லேயே இருந்திருக்கலாம். கரெக்ட் தானே? ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஹீல்ஸ் ஏறும்போது எப்பயுமே என் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 40 கூட தாண்டாது. அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ், நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒன்று படிப்போம், அப்படி இல்லைன்னா வேலைக்கு போவோம். ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம வாழ்க்கையை மாற்றோம் அப்படின்னா அது ட்ராவல் தான். ட்ராவல் பண்ணும்போது நம்ம மொத்த வாழ்க்கையும் அது மாற்றிடும். ட்ராவல் அப்படிங்கிறது அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கிடையாது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு லேர்னிங், அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ட்ராவல் பண்ணுற ஒவ்வொருத்தரும் சொல்கிற வார்த்தை ட்ராவல் பண்ணி பாருங்கள். ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக காசு வேணும். ஆனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு காசு மட்டும் போதாது. முதல்ல அதுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வேணும். அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ராவல் அப்படின்னு ஒன்று பண்ண முடியும். சரி ப்ரோ, நான் எப்போல்லாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப் போர் அடிக்கும்போது, இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கேன், ஒரு முடிவு எடுக்க அப்படின்ற போது, இந்த மாதிரி நேரங்கள்லாம் நீங்கள் இந்த ட்ராவலை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா ட்ராவல் ஒன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் அப்படின்றதும் சரி, உங்களோட மைண்ட் செட் அப்படின்றதும் சரி, ட்ராவலுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும் அந்த ட்ராவலை நீங்கள் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம். ட்ராவல்ன்றதே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அதுலேயும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும். நாங்கள் எப்பயுமே கேஸோடு ட்ராவல் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் தர்ற மாதிரியும், இந்த ரோடு வந்துட்டு ஒரு முடிவில்லாத ஒரு தொடர் பயணம் போலையும் தான் தோணும். அது ஒரு ஃபீலிங். அதை நீங்கள் எப்போ ஆஸ் ஏ பைக் ரைடராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஏன் ஜேர்னியை வந்துட்டு பைக்கில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். அதுக்கு நீங்கள் ஒன்ஸாவது பைக்கில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ட்ராவல் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் வந்துட்டு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தான் போகணும் அப்படின்றது கிடையாது. ஒரு 100 கிலோமீட்டர் கூட பைக் ரைடு தான். சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். ஆக்சுவலி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த லொக்கேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். சரியா? பாய் பாய், டாட்டா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ பைக் ரைடு இல்லை ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.